என்ன நியூசிலாந்து கிட்ட 3-0ன்னு தோத்துட்டு வந்திருக்கீங்க, அதுவும் ஹோம்ல ஒயிட் வாஷ். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு அதோட கர்ஜனை விட பெருசா இருக்குமா? ஓ அப்படி. இந்த பெர்த்தில் ஆப்டஸ் கிரவுண்டில் ஆஸ்திரேலியா 4-0ன்னு சொல்லிட்டு டாமினன்ஸ். அங்கே அவங்க தோத்ததே கிடையாது. தூக்கி சொல்ல, அவங்க தோத்ததே இல்லை. இந்தியாவை தூக்கி சொல்றா. ஓ அப்படி. சரி ஓகே, அடுத்து சொல்லிடுவா. அதாவது பும்ரா தான் கேப்டனு. ஏன்னா அவங்களோட முக்கியமான பிளேயர் ரோஹித் சர்மா கிடையாது, கில்லு கிடையாது, ஷமியும் கிடையாது. புதுசா 2 பேர் டெபியூட் வேற. நீங்க எங்க ஜெயிக்க போறீங்க? இப்ப இவங்க இல்லாமலே இந்த அளவுக்கு விழுதுன்னா வந்தா அடி எப்படி இருக்கும்? அது ஓகே. அது எப்படி 4-1 ஜெயிச்சா உள்ளயா? அதான் பல பேரோட ப்ரெடிக்ஷன். ஆஸ்திரேலியா 4-0ன்னு ஜெயிக்கும், 4-1ன்னு ஜெயிக்கும், 3-0ன்னு ஜெயிக்கும். இந்தியாவுக்கு எவனுமே ஜெயிக்கும்னு சொல்லலை. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை வின் பண்ணிவிட்டு வந்துட்டோம்ல, அதான் அரைவிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம். என்ன அப்படின்னா பெர்த்தில் ஆஸ்திரேலியா எதுக்காக பெர்த்தில் வந்து டெஸ்ட் வச்சாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு இந்தியாவை இங்கேயே அடிச்சிட்டோம்னா அடுத்த 4 டெஸ்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும். டவுன் பண்ணி விட்டுறலாம். அதான் இப்போ ஆஸ்திரேலியா கத்தியை எடுத்து பும்ரா அவங்களே குத்திருக்காரு. அவனே போனுண்டா அந்த டைலாக் அதேதான் பும்ராவுக்கு பொந்துச்சுன்னு நினைக்கிறேன். நீ எங்களை அடக்கிறதுக்கு பிச்சு ரெடி பண்றியா? அதான் வச்சுக்கோன்னு பும்ரா செஞ்ச சம்பவம் ஆசிய பவுலரா அண்ட் கேப்டனா வேற லெவலு. அதாவது அங்க ஆஸ்திரேலியா ஜெயிச்சதே கிடையாதான். தாச்சு போ அப்படிங்கிற மாதிரி பும்ரா வந்து வின் பண்ணி காட்டியிருக்காரு ஒரு கேப்டனா. திரும்ப நீங்க அதே இடத்துல மேட்ச் ஆனா வச்சுக்கீங்க. அதுவும் 295 ரன் வித்தியாசத்துல ஒருத்தரையும் ஆடவில்லையே. எப்படி அது என்ன சொன்னாங்கப்பா, அது காதல் விழுது. லபூஷன் வந்து கிரவுண்ட்ல ஆணி வச்சு அடிச்ச மாதிரி நிப்பாரா? அடுத்த ஸ்டீவ் ஸ்மித் அட்டாடா எத்தனை செஞ்சுரி, கிட்டத்தட்ட 7 செஞ்சுரி அடிச்சிருக்காருல. 3 தலைமுறைனாங்க. ஸ்மித்தை பார்த்து வந்த லபுஷனை பார்த்து வந்த மெக்ஸ்வினி, 3 நல்லா டக் அவுட்ரா போவாங்கட்டு. ஆனா இப்பவும் சொல்றேன், ஆஸ்திரேலியாவை குறைச்சு மதிப்பிடாதீங்க. அதேதான் நானும் சொல்றேன். இந்தியா வந்து நியூசிலாந்து கிட்ட தோத்துருச்சுன்றதுக்காக அண்டர்எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அதாவது இந்தியாவுக்கு வந்து நியூசிலாந்து இந்தியா போட்ட கத்தியை எடுத்து குத்துனாங்க. இப்ப அதேதான் இப்ப ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்காங்க. தவறும் அதேதான். மேபி ஆஸ்திரேலியாவுக்கு அப்படி இருந்துச்சுன்னா அது இந்த டைலாக் ஃபார் தமிழ்நாடு ஒன்லி. ஸோ தமிழ்நாடு சூட்டபிள் ஃபார் இந்தியா மட்டும்தான், ஆஸ்திரேலியா கிடையாது. ஆஸ்திரேலியா குத்து தான். சரி, வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு 10 நாள் கேப் இருக்கு. ஸோ இப்போதைக்கு ரோஹித் சர்மா வந்துட்டாரு, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஆஸ்திரேலியாவில் தான் இருக்காரு. 10 டெஸ்ட்னா டிசம்பர் 6 அன்னைக்கு தான் 2வது டெஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு டே நைட் டெஸ்ட். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டே நைட் டெஸ்ட் பார்க்க போகிறோம். ஆனால் நமக்கு அது வந்து 9:30 தான் நார்மல் டைம். தெரில, செக் பண்ணி சொல்கிறேன். ஓகே, இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ண மொமெண்ட் எது? இல்லை என்னடா இந்த மொமெண்ட் அப்படிங்கிற மொமெண்ட் எது? ஏன்னா இம்ப்ரெஸ் பண்ண மொமெண்ட் வந்து கேஎல் ராகுல் ஒரு கிளாசிக்காக நான் அடித்த அந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எவ்வளோ ட்ரோல்ஸ் இருந்துச்சு, திரும்ப இந்த மனுஷன் ஓப்பனிங்கில் வந்து ஆடுவாரா, எக்கச்சக்கமான விஷயங்கள் கேள்விக்குறியாக இருந்துச்சு. அதெல்லாம் ஒட்டச்சிட்டு கேஎல் ராகுல்னா இதான் கேஎல் ராகுல் திரும்ப நிரூபிச்சார். ஆனால் அவ்வளோ ஆடினவருக்கு 14 கோடி 27 கோடிலாம் போயிருக்காங்க. கோடிகள் நான் திரும்ப சொல்றேன், கோடிகள் மேட்ரு இல்ல. இப்ப நீ பாரு பர்ஃபார்மன்ஸை பாரு, திரும்ப அந்த எனக்கு வந்து இதே மாதிரி வந்து செமையான ஒரு மொமெண்ட்னா விராட் கோலியோட செஞ்சுரி. அதாவது அந்த மனுஷன் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த சீரீஸ் தான் மினிமம் 3 செஞ்சுரிஸ் விராட் கோலி கிட்ட இருந்து வரும்னு சொல்லியிருக்கேன். அது மினிமம் தான், மேக்ஸிமம் எத்தனை அடிக்க போறாருன்னு தெரியல. ஏன்னா ரீசெண்டாக வந்து விராட் கோலி எப்படி இருந்த ஒருத்தர் அவரை நிறைய ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதுவும் ஆஸ்திரேலியா அடிச்சு காட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு காமிச்சிருந்தாரு. அண்டு இவங்களெல்லாம் விட ஒரு குட்டி பையன் சுட்டி பையன் பார்க்கறதான் அப்படி பண்ணுறதெல்லாம் பக்கா வேலை. போய் வம்பழுத்துட்டு இருக்காரு எல்லாருக்கிட்டையும். நான் தான் வரேன், ஒத்தையா வரேன்ற மாதிரி அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு. யாரை பார்த்தா சண்டை போடுறாரு? ஸ்டார்க்கை பார்த்து பால் ஸ்லோவாக வருதுங்க, நீங்கள் கொஞ்சம் வேகமாக போடு அப்படிங்கிறாரு. துரோ தானே எரியணும் அப்படிங்கிறாரு அவரு. அதான் எவ்வளோ பெரிய பவுலரு சால்ட்டா. அதுக்கப்புறம் விளையாடுறாரு, முடிஞ்ச ரவுண்ட் போட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆடிட்டு இருக்காரு. ஓவராலாக இந்த எல்லா பேட்ஸ்மேனும் சேர்ந்து முடிச்சு விட்டாங்கன்னு தான் சொல்லணும். முக்கியமாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நிதிஷ்குமார் ரெட்டியோட அந்த 40+ ரொம்ப முக்கியமான ரீசன். அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லீடாக இருந்துச்சு நம்ம இந்தியாவுக்கு. அண்ட் பவுலிங்லையுமே நல்லா பண்ணியிருந்தாரு, ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. மிச்சல் மார்ஷ் ஒரு வேலை நல்லாவே பார்த்துருக்காரு. ஏன்னா பேட்டிங்ல டக் அவுட்லாம் கிடையாது, 40+ அடிச்சாரு, அப்புறம் ஒரு ஸ்கோர் பண்ணாரு. இப்போ நாட் அவுட்ல தான் முடிச்சிருந்தாரு விராட் கோலி கூட சேர்ந்து. எஸ், பெர்ஃபெக்ட்டா முடிச்சாரு. அண்ட் ஸ்டில் ஒரு விக்கெட்டுமே எடுத்தாரு. வேற லெவல். அண்ட் ஃபியூச்சர் நல்லா பார்க்கறாங்க. ஹர்ஷித் ராணாவோட டெபியூட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செமையா இருந்துச்சு. செகண்ட் இன்னிங்ஸ்ல அடி வாங்கினாரு. ஏன்னா ஆஸ்திரேலியா எல்லாருமே தான் அடிச்சிருந்தாங்க. எல்லாருக்குமே 3க்கு மேல தான் எக்கானமி, இவருக்கு 5க்கு மேல எக்கானமி இருந்துச்சு. பட் கடைசியா ஆறுதல் விக்கெட் ஒன்று எடுத்துக்கிட்டாரு. ஸோ அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. அந்த பக்கம் வந்து சிராஜ் வந்து 3 விக்கெட் எடுத்து திரும்ப ஒரு பயங்கரமான ஃபார்ம் கொடுத்து நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பும்ரா பண்ணதும் வேற லெவல். அவர் தான் அவர் எடுத்தது தான் ரொம்ப முக்கியமான விக்கெட்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பும்ராவோட பர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு மேட்சை சேஞ்ச் பண்ணி விட்டுருச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, சொல்லாம தெரியல, பும்ராவோட கேப்டன்சி நல்லா இருக்கு, ரோஹித் சர்மா கேப்டன்சி பாதிக்கப்படுமான்னு. இல்ல ரோஹித் சர்மா தான் கேப்டன். ஓகே, ரோஹித் சர்மாக்கு அப்புறமா தான் பும்ரா கேப்டன். சரி பரவாயில்ல. புரியலையா? பிஜிடியோட முடிஞ்சு போன்னு சொல்ல போறாங்க, அவ்வளவுதான்.
பிஜிடியில் ரோஹித் சர்மா அடிச்சாதான் ஆட முடியும். என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அவர் வெறியோட காத்து நிற்பாரு. எப்படியோ எனக்கு இப்போ கேஎல் ராகுல் நிலைமை நினைச்சாதான் எங்க தூக்கி போட போறாங்களோடா இவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பாவம் செகண்ட் ஒன் பேசி உட்கார எனக்கு ஒன் டவுன் ஒரு ஆட வைக்கணும். தயவு செய்து கில்லுக்கெல்லாம் ஒன் டவுன் கொடுக்காதீங்க, எல்லாம் வெறுத்துருவேன் நான். ஆனா மேபி அப்படி நடந்துச்சு என்னடா பண்ணுவீங்க? அவள திரும்ப கேஎல் ராகுல் 6வது இடத்துக்கு போவாரு, ஃபார்ம் போகும், அவர் தூக்கி வெளியே போடுவீங்க. அவ்வளோதான், பாவம் அந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஓப்பனிங் இவ்வளோ அழகா ஆடி இருக்காரு. ஏன் ரோஹித்தை கூட 6வது இடத்துல ஆட வைங்க, அவர் ஆடுவார் எங்க வேணா, நிஜமா தான் ஆடுவார். கேப்டனுக்கு மரியாதை இல்லை பேர் அப்படின்னா. அப்போ கேப்டனா அவர் தானே பொறுப்பெடுத்து 6வது இடத்துக்கு போகணும். அப்போ அவர் வேணா அந்த அந்த சொல்ற மாதிரி இந்த சீரியஸாக உட்கார வேண்டியதான் பேசாம. சரி ஓகே விட்டுருங்க. ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இருந்தாலும் சொல்ற மாதிரி இந்தியா ஆஸ்திரேலியாவை தும்சம் பண்ணாங்க. எல்லாருமே சொல்லிட்டு இருந்தது முதல்ல வந்து ஆஸ்திரேலியா வந்து போனால இந்தியா அவ்வளோதான் கண்டிப்பாக ஒன்றும் தேடாது அப்படின்னாங்க. இது ஒரு பக்கம் சர்ச்சை. கேஎல் ராகுல் அவ்வளோதானா முடிய போகுது சர்ச்சைன்னாங்க. மூணாவது விராட் கோலி சொல்ற மாதிரி அவர்கிட்ட அவ்வளோதானா முடிச்சா, ஏன்னா முதல் மேட்ச்ல கூட 5 ரன்ல அவுட் ஆகும் கூட அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொன்று வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா வந்து கடைசி விக்கெட் விடுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துப்பாங்க, ஒரு மணி நேரம் ஒரு செஷனுக்கு இல்லவே எடுத்துப்பாங்க. அப்போ கம்பீர்லாம் செம்ம டென்ஷனாக இருப்பாரு. அது ஒரு விக்கெட் மேலே எடுக்க முடியாதான்னு சொல்லிட்டு ஹெல்மெட்லாம் தூக்கி போட்டு நோட்டெல்லாம் தூக்கி போட்டு போயிருப்பாரு. ஸோ அப்படி இருந்து அதாவது நியூசிலாந்து அடி வாங்கிட்டு வந்து இப்போ கம்பீரோட கோச்சிங்க்கும் ஒரு கிரெடிட்ஸ் மாதிரி தான் போயிருக்கு. அண்ட் ஓவராலாக இந்த மேட்ச் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா நினைச்சது ஒன்று, அவங்களுக்கு ஆப்போசிட்டாக அது அப்படியே நடந்துருந்துச்சு. ஃபுல் டாமினன்ஸ் பண்ணி நம்ம இந்தியாவை அடக்கிட்டோம்னா இதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு ஈஸியாக இருக்கும்னு நினச்சாங்க. பட் அப்படியே ஆப்போசிட்டாக நடந்து ஆஸ்திரேலியாவை துவம்சம் பண்ணிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அது நார்மலான ஒரு வின்லாம் கிடையாது, அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 295 ரன் டிஃப்ரென்ஸுங்கிறதெல்லாம் வேற லெவலு. இதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா எந்திரிக்கிறது ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு. இப்போ இந்தியா அப்படியே மாற்றி விட்டாங்க இந்த சீரீஸோட ரிசல்ட்டை. இப்போ எனக்கு என்னன்னா ஆஸ்திரேலியா வந்து இந்த சீரீஸை 4-0, 3-0, 5-0 வின் பண்ணணும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ண அந்த எக்ஸ்பர்ட்ஸோட ஃபேஸை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ அவங்க என்ன ப்ரெடிக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கணும்னு பார்க்கணும்னு நினைக்கிறேன். எப்படி கட்டுப்படுத்தலாம்னு யோசிப்பாங்க. விராட் கோலி நாட் ஒன்லி விராட் கோலினா கேஎல் ராகுல் அடிப்பாரு, ஜெய்ஸ்வால் அடிப்பாரு, பும்ராலாம் வந்து சிக்ஸர் தூக்கி வெளியே அடிப்பாரு. பாத்துக்கோங்க. ஏன் இந்த மேட்ச்ல ஒரு சிக்ஸ் அடிச்சது பண்ணக்கூடாதுன்றது தெரியுது. ஒரு வாட்டி தோத்துட்டாங்க, அவங்க ஹோம்ல தோத்துட்டாங்க, அதனால கிடையாது. இந்தியா அந்த வார்த்தை ரொம்ப பெருசு. நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க. இப்போ நீங்க வேர்ல்ட் லெவல்ல கிரிக்கெட் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் ஞாபகம் வர நேம் அது இந்தியாவா தான் இருக்கும். நம்பர் 1 டீமும் அது இந்தியாவா தான் இருக்கும். இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஆதிக்கம் பண்ணதெல்லாம் இப்போ இந்தியா தான். ஸோ ஆஸ்திரேலியா ஆதிக்கம் இனிமேல் இருக்கவே இருக்காது, இந்தியா தான். சரி ஓகே, ஃபுல்லாக அந்த அளவுக்கு போயிட வேணாம். இல்லை ஆனால் இருந்தாலும் நானும் அப்படி சார் ஒரு தைரியத்துக்கு நம்ம சொல்லிக்கிறோம். பட் இருந்தாலும் இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக தான் சொல்லி ஆகணும். அதனால தேங்க்யூ ஸோ மச் சொல்லிட்டு ஒரு முக்கியமான நியூஸ் இதை விட 138 வருட செஸ் வரலாற்றிலே நடக்காத ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசியாவிலிருந்து 2 பிளேயர்ஸ் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆட போறாங்க செஸ்ல. சைனாவை சேர்ந்த டிங் லிரென் இப்போ அவர் தான் வேர்ல்டு சாம்பியன். ஸோ அவர் கூட இப்போ பேட்டில் உட்கார போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குகேஷ், நம்ம ஊரை சேர்ந்த பையன், 18 வயசு தான் ஆகுது. ஸோ இந்த ரெக்கார்டு என்னன்னா ஏசியாவை சேர்ந்த 2 பேர் வந்து பேட்டில் பண்ணிக்க போறாங்க இந்த வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்ல. இன்னைக்கு தான் அது நடக்க போகுது, இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து யார் வின் பண்ண போறாங்க, குகேஷ் என்ன பண்ண போறாரு. இப்போதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவர் பிராக்டிஸ் பண்றதுக்கே அவருக்கு 10 லட்சம்லாம் கொடுத்துருந்தாங்க, நம்ம பேசியிருந்தோம். ஸோ குகேஷ் என்ன பண்ண போறாருங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் இந்த போட்டியை அவர் வின் பண்ணிட்டாரு அப்படின்னா ரொம்ப யங் ஏஜ்ல வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் அடிச்ச பிளேயராகவும் அவர் தான் இருப்பாரு. 18 வயசு. இதுக்கு முன்னாடி 22 வயசுல ஒருத்தர் வின் பண்ணியிருக்காரு. இவருக்கு ஜஸ்ட் 18 சொல்லிக்க விரும்புறேன், 18 தான். அதாவது சின்ன வயசுல அடிக்க போறாருன்னா தெளிவா தெரிஞ்சுங்க. திரும்ப எனக்கு நீ பதிவுப்படுத்த கண்டிப்பாங்க 18 வயசான இவரு கண்டிப்பா அடிப்பாருங்க. அடித்தா சந்தோஷம் தான். வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இந்தியாவிலிருந்து ஏன் தமிழகத்திலிருந்து ஒரு பையன் போய் இப்போ அங்கே மோத போகிறாரு, அதுவும் சைனாவை சேர்ந்த லிரென். அவர் தான் சாம்பியன் இப்போ. ஸோ அவரை பீட் பண்ணுவாரா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியன். இங்கேருந்து அங்கே போன ஒருத்தர் சும்மா விட்டு வருவாரா? இங்கே ஆடுற ஒருத்தர் வந்து சைனா, ஒருத்தர் இந்தியா. ஆனால் இதை வந்து கண்டக்ட் பண்ணி ஹோஸ்ட் பண்ண போகிறது வந்து சிங்கப்பூர். இந்த டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க. ஏன்னா அங்கேயே ஒரு செஸ்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா அது இருக்கும்ல. ஸோ தமிழகத்திலிருந்து ஒரு பையன் போயிருக்காரு. ஜெயிப்பாரா இல்லையான்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஜெயிக்கணும். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஜெயிப்பாரா மாட்டாரா? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து நம்மளோட அப்டேட்டுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.